பார்கின்சன் உள்ளவங்க கம்பு சாப்பிடலாமா, இது நன்மையா தீமையா என்ற குழப்பம் பலருக்கு உண்டு. கம்பு சாப்பிடும் முறை மற்றும் அளவு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் பார்கின்சன் என்றால் என்ன என்பதை பற்றி பேசலாம். பார்கின்சன் என்பது ஒரு நரம்பியல் நோய். இதில் மூளையின் செல்கள் மெதுவாக பலவீனமாகி விடுகின்றன. இது கை, கால் நடுக்கம், உடல் விறைப்பு, மெதுவான இயக்கம் மற்றும் சமநிலை பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு சரியான உணவு அவசியம். இப்போது பாஜ்ரா பற்றி பார்ப்போம். பாஜ்ரா நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மக்னீசியம் மற்றும் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் கொண்ட ஆரோக்கியமான தானியம். இது உடலுக்கு நீண்ட நேர ஆற்றலை வழங்குகிறது. பார்கின்சன்ஸ் நோயில் பாஜ்ராவின் நன்மைகள் என்ன? இதில் அதிக நார்ச்சத்து உள்ளதால் நோயாளிகளின் பொதுவான பிரச்சனையான மலச்சிக்கலை இது குறைக்கிறது. மேலும் குறைந்த ஜிஐ கொண்ட இது மெதுவாக ஜீரணமாவதால் இரத்த சர்க்கரை சீராக இருக்கும். மூன்றாவது, இதில் மக்னீசியம் மற்றும் இரும்பு உள்ளது. இது நரம்புகள் மற்றும் தசைகளை மேம்படுத்தும். மேலும் உங்கள் கைகளிலும் நரம்புகளிலும் ஏற்படும் இறுக்கத்தை குறைக்கும். நான்காவது, இது சக்தியை வழங்குகிறது. பலவீனம் மற்றும் அதிகமான சோர்வும் உடல் சிதைவும் இருந்தால் அதை குறைக்க இது உதவுகிறது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது, எப்போது மற்றும் எப்படி சாப்பிட வேண்டும்? மதிய நேரத்தில் நீங்கள் எளிதாக பாஜ்ரா சாப்பிடலாம். ஆனால் கவனமாக இருங்கள், மருந்து எடுத்த 2 மணி நேரத்திற்கு பிறகு மட்டுமே இதை சாப்பிடுங்கள். இரவு நேரத்தில் எப்போதும் பாஜ்ரா சாப்பிட வேண்டாம். இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிடும் உணவு லேசாகவும் எளிதில் ஜீரணமாகும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மருந்துகளுடன் பாஜ்ரா சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஏதேனும் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பீர்கள், உதாரணத்திற்கு சின்ட்ரோபா எடுத்துக்கொண்டால் பாஜ்ரா அதன் உறிஞ்சலை பாதிக்கக்கூடும். இன்னொரு முக்கியமானது, பாஜ்ராவை அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன் என்றால் இது கனமான உணவாகும். மேலும் இது அதிகமான வாயுக்களை உருவாக்கக்கூடும் மற்றும் வயிற்று வீக்கம் ஏற்படக்கூடும். மூன்றாவது முக்கியமான விஷயம், நோயாளிக்கு ஜீரணத்துடன் தொடர்புடைய பிரச்சனை இருந்தால் பாஜ்ரா சாப்பிடலாம். ஆனால் அளவுக்கு மீறாமல் சாப்பிட வேண்டும். நீங்கள் அதிக அளவில் பாஜ்ரா சாப்பிட்டால் உங்கள் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பார்கின்சன்ஸ் நோயாளிகள் பாஜ்ரா சாப்பிடலாம், ஆனால் அளவுக்கு உட்பட்டு மட்டும் சாப்பிட வேண்டும். நீங்கள் ஏதேனும் மருந்து உட்கொள்பவர் என்றால் பாஜ்ராவை மதிய உணவாக சாப்பிடுங்கள். ஆனால் மருந்து சாப்பிட்ட 2 அல்லது 3 மணி நேரம் கழித்தே இதை உண்ண வேண்டும். இன்று வீடியோவில் இவ்வளவுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.